Hey kids, welcome back to my channel. நான் உங்கள் ரியாமஸ். hope you all well. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் சயின்ஸ் ஃபார் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ஓட ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்கு இல்லையா, மெஷர்மெண்ட்ஸ். அந்த லெசன் பார்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது அதுக்கான எவாலுவேஷன் பார்ட், அதாவது புக் பேக்கில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். எவாலுவேஷன் பார்ட், செக்ஷன் நம்பர் 1, choose the correct answer. First question, the height of a tree can be measured by, அதாவது மரத்தோட உயரத்தை அளக்கிறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? மெஷரிங் டேப் இல்லையா? ஸோ ஆப்ஷன் டி மெஷரிங் டேப் தான் ஆன்சர், மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன், த கன்வர்ஷன் ஆஃப் 7 மீட்டர் இன்டூ சிஎம் கிவ்ஸ், அதாவது மீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக மாற்ற சொல்கிறாங்க. 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் இல்லையா? ஸோ 7 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 700 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் நமக்கு 700 சென்டிமீட்டர், மார்க் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி 700 சென்டிமீட்டர். தேர்ட் ஒன், குவான்டிட்டி தட் கேன் பி மெஷர்ட் இஸ் கால்ட், அதாவது ஒரு அளவு அளக்குறோம் இல்லையா, அதுக்கு பெயர் என்ன, அளக்கிற முறைக்கு பேர் என்ன, அந்த நார்மல் டேம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம அளவீடுகள்னு சொல்லுவோம் இல்லையா. ஆப்ஷன் பி மெஷர்மெண்ட். அடுத்ததாக ஃபோர்த் ஒன், சூஸ் தி கரெக்ட் ஒன், எது சரியானதோ அதை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏல பாருங்கள், கிலோமீட்டர் கிரேட்டர் தேன் மில்லிமீட்டர் அண்ட் தென் கிரேட்டர் தேன் சென்டிமீட்டர் கிரேட்டர் தேன் மீட்டர். ஸோ இப்படி தப்பாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் ஆர்டரில் எது சரியான ஆர்டர்? ஆப்ஷன் சி பாருங்கள், கிலோமீட்டர் கிரேட்டர் தேன் மீட்டர் கிரேட்டர் தேன் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் இஸ் கிரேட்டர் தேன் மில்லிமீட்டர். ஸோ இதுதானே கரெக்டான ஆர்டர். ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் தான் பெருசு, அதுக்கு அடுத்தது மீட்டர், அதுக்கு அடுத்தது சென்டிமீட்டர், அதுக்கு அடுத்தது மில்லிமீட்டர். ஸோ பெருசுலேருந்து சின்னது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஸோ எழுதிக்கங்க ஆப்ஷன் சி. அடுத்தது ஃபிஃப்த் ஒன், while measuring the length of an object using a ruler, the position of your eye should be, அதாவது நம்ம ஒரு பொருளை அளக்குறோம் அப்படின்னா நம்ம கண் எப்படி இருக்கணுமா, நேராக இருக்கணும், அந்த பொருளுக்கு நேராக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, சைடில் அப்படிலாம் தள்ளி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதோட ஆக்டிவிட்டி எக்ஸாம்பிளோட நம்ம லெசனில் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆன்சர் இதுக்கு என்னது? ஆப்ஷன் பி தான் ஆன்சர், vertically above the point where the measurement is to be taken, அதாவது எங்கே நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதுக்கு நேராக வேர்ட்டிக்கலாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்குறது செக்ஷன் 2, fill in the blanks. ஃபர்ஸ்ட் ஒன், SI யூனிட் ஆஃப் லென்த் இஸ், லென்த்தோட SI யூனிட் என்னது நமக்கு? மீட்டர் தான் இல்லையா. ஸோ ஆன்சர் எழுதிக்காங்க மீட்டர். செகண்ட் ஒன், 500 கிராம் இஸ் ஈக்குவல் டு டேஷ் கிலோகிராம். 500 கிராம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹாஃப் கிலோகிராம்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது 1/2. ஸோ ஆன்சர் எழுதிக்காங்க 1/2. அண்ட் தென் தேர்ட் ஒன், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டெல்லி அண்ட் சென்னை கேன் பி மெஷர்ட் இன் டேஷ். சென்னைக்கும் டெல்லிக்கும் உள்ள இடைவெளியை எதை வச்சு அளப்போம்? கிலோமீட்டரில் அளப்போம் இல்லையா, இத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்னு. ஸோ ஆன்சர் கிலோமீட்டர் எழுதிக்கங்க. அடுத்தது ஃபோர்த் ஒன், 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர் இல்லையா. ஸோ ஆன்சர் எழுதிக்கங்க 100. அடுத்ததாக ஃபிஃப்த் ஒன், 5 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர். 5 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ மீட்டர்? அதாவது 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். தட் ஃபோர் 5 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 5000 மீட்டர். ஸோ இதோட fill in the blanks முடியுது. அடுத்ததாக பார்க்குறது செக்ஷன் 3, true or false. ஃபர்ஸ்ட் ஒன், we can say that mass of an object is 126 கிலோகிராம், அதாவது ஒரு பொருளோட எடையை நம்ம கிலோகிராமில் சொல்லலாமா? எக்ஸாம்பிளுக்கு சும்மா 126 கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சொல்லலாம் இல்லையா, பொருளோட எடையை கிலோகிராமில் மெஷர் பண்ணலாம். ஸோ ஆன்சர் நமக்கு என்னது? ட்ரூ. அடுத்தது செகண்ட் ஒன், லென்த் ஆஃப் ஒன்ஸ் செஸ்ட் கேன் பி மெஷர்ட் பை யூஸிங் மீட்டர் ஸ்கேல், அதாவது ஒருத்தரோட மார்பு பகுதியை அளக்கிறதுக்கு மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணி அளக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக முடியாது இல்லையா. இன்ச் டேப் யூஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா துணி கடையிலலாம். ஸோ மீட்டர் ஸ்கேல் வச்சு நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் என்னது நமக்கு? ஃபால்ஸ். அடுத்தது தேர்ட் ஒன், 10 millimeter மேக்ஸ் 1 சென்டிமீட்டர். ட்ரூ, கரெக்டு தானே இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் எழுதிக்காங்க ட்ரூ. அடுத்தது ஃபோர்த் ஒன், அ ஹேண்ட் ஸ்பேன் இஸ் அ ரிலையபிள் மெஷர் ஆஃப் லென்த். ஹேண்ட் ஸ்பேன் அது லென்த்துக்கு அளக்கிறதுக்கு ஒரு ரிலையபிளாக நம்பகத்தன்மை உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாக்டாக அந்த அக்யூரேட்டாக இருக்குமா வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இருக்காது, கொஞ்சம் முன்னப்பின தான் அதோட வேல்யூ இருக்கும். ஸோ ஆன்சர் என்னது இதுக்கு? ஃபால்ஸ் தான். அடுத்தது ஃபிஃப்த் ஒன், த SI சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இஸ் அக்செப்டட் எவ்ரிவேர் இன் த வேர்ல்டு.
எஸ்ஐ சிஸ்டம் உலகம் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணி தானே வச்சுருக்குறாங்க. அந்த சிஸ்டத்தை உலக அளவில் எல்லாருக்குமே காமனானது தான் அந்த சிஸ்டம். ஸோ ஆன்சர் நமக்கு என்னது தான், இதுக்கு ஆன்சர் ட்ரூ தான். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது செக்ஷன் 4 கம்ப்ளீட் த அனாலஜி. அதாவது இதை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த டேஷை. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் சுகர், பீம் பேலன்ஸ், லைம் ஜூஸ் டேஷ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்னவாக இருக்கும் ஆன்சர், மெஷரிங் ஜார் தான் இல்லையா. ஸோ அந்த ஜாரில் தானே நம்ம அளக்க முடியும் ஜூஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் மெஷரிங் ஜார். அடுத்தது செகண்ட் ஒன் ஹைட் ஆஃப் அ பர்சன் சென்டிமீட்டர், லென்த் ஆஃப் யோர் ஷார்ப் அண்ட் பென்சில் லெட் டேஷ். ஒரு மனுஷனோட அளவு அளக்கிறதுக்கு, ஹைட்டை அளக்கிறதுக்கு சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ சென்டிமீட்டர் இருக்காங்க, 150 சென்டிமீட்டர், 170 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். பென்சிலோட மொட்டு வந்து அளக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுவீங்க, மில்லிமீட்டர் இல்லையா, எம்எம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆன்சர் மில்லிமீட்டர், அதாவது எம்எம். அடுத்தது தேர்ட் ஒன் மில்க், வால்யூம், வெஜிடபிள்ஸ் டேஷ். அதாவது மில்கை வந்து கொள்ளளவு இல்லையா. ஸோ அதை வால்யூம் அப்படிங்கிற அளவில் அளப்போம். வெஜிடபிள்ஸ் என்னென்னு சொல்லுவோம், மாஸ் இல்லையா, நிறை தான் இல்லையா, கிலோகிராம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆன்சர் என்னது இதுக்கு, மாஸ். சரிங்களா. அடுத்தா பார்க்குறது செக்ஷன் 5 மேட்ச் தி ஃபாலோயிங். ஸோ நம்மளுக்கு இங்கே காலம் ஏ காலம் பிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடும். இதில் வந்து கன்ஃபியூசிங், அதாவது மிஸ் மேட்ச் ஆகி இருக்குது. நம்ம இப்போ இதை கரெக்டாக மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ ஆன்சர் பாருங்கள். லென்த் ஆஃப் த 4 ஆர்ம். லென்த் ஆஃப் த 4 ஆர்ம் எதில் சொல்லுவோம், கியூபிட்டில் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஆப்ஷன் இ கியூபிட் த ஆன்சர். அடுத்தது செகண்ட் ஒன் எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த். எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் என்னது, மீட்டர் தான் இல்லையா. ஸோ ஆப்ஷன் ஏ மீட்டர். அடுத்தது தேர்ட் ஒன் நானோ. நானோங்கிறது 10⁻⁹ இல்லையா, மிகச்சிறிய அளவு இல்லையா. ஸோ ஆப்ஷன் டி 10⁻⁹ மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஃபோர்த் ஒன் எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம். யூனிட் ஆஃப் டைம் என்னது, செகண்ட் இல்லையா. ஸோ ஆப்ஷன் பி செகண்ட் தான் ஆன்சர். அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் கிலோ. கிலோகிராம் எப்படி சொல்லுவோம், 10⁻3 கரெக்ட் தானே. 10 × 10 × 10 அதான் 1000 வரும். ஸோ 10⁻3. ஆப்ஷன் சி 10 கியூப். ஓகேங்களா, அதான் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்குறது செக்ஷன் 6 அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் யூனிட். அதாவது இதை சரியாக வந்து அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 மீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டர் அண்ட் 1 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சின்னதுலேருந்து பெருசாக பண்ண போகிறோம். ஸோ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் யூனிட் என்னது நமக்கு 1 மில்லிமீட்டர் தான் இல்லையா. ஸோ எழுதிக்கங்க 1 மில்லிமீட்டர் and then 1 centimeter and then 1 meter and then 1 kilometer. So answer எப்படி போகுது, 1 millimeter, 1 centimeter, 1 meter and 1 kilometer. ஸோ நம்ம அடுத்து பார்க்குறது செக்ஷன் 7 ஆன்சர் இன் அ வேர்ட் ஆர் 2. அதாவது ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம். எஸ்ஐ சிஸ்டத்தோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அது அதுக்கான ஃபுல் ஃபார்ம் இல்லையா. ஸோ ஆன்சர் எழுதிக்கோங்க இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அண்ட் தென் செகண்ட் ஒன் நேம் எனி ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் மாஸ். அதாவது எடையை அளக்கிறதுக்கான அளவீடுகள் கருவிகள் இருக்கும் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு பேரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பீம் பேலன்ஸ் யூஸ் பண்ணலாமே இல்லையா, தராசு. ஸோ ஆன்சர் பீம் பேலன்ஸ். அடுத்தது தேர்ட் ஒன் ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். ஆட் ஒன் அவுட் இதில் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கிலோகிராம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர் எல்லாமே மீட்டரில் இருக்குது. கிலோகிராம் மட்டும் கிராமில் இருக்குது இல்லையா. ஸோ இதில் ஆட் ஒன் அது கிலோகிராம் தான் எழுதிக்கோங்க. அடுத்ததாக ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ். கிலோகிராம் தான் இல்லையா. ஸோ ஆன்சர் எழுதிக்கோங்க கிலோகிராம். எடையை அளக்கிறதுக்கு நம்ம கிலோகிராம் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஃபிஃப்த் ஒன் வாட் ஆர் த 2 பார்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த மெஷர்மெண்ட். எந்த 2 பார்ட் வந்து மெஷர்மெண்ட்டில் இருக்க முக்கியமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்று நம்பர், இன்னொன்று யூனிட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அண்ட் தென் செகண்ட் ஒன் யூனிட். அடுத்ததாக பார்க்குறது செக்ஷன் 8 ஃபைண்ட் த ஆன்சர் ஃபார் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் வித்தின் த கிரிட். அதாவது கீழே கொடுத்துருக்கிறதுக்கெல்லாம் விடையளிக்க சொல்லியிருக்காங்க. அந்த கிரிட்டையும் பயன்படுத்திக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த செக் பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். 10 - cube இஸ் 1 டேஷ். 10 - cube இஸ் 1 மில்லிமீட்டர் இல்லையா. ஸோ கிரிட்டில் பாருங்கள் மில்லி அப்படிங்கிற வார்த்தை மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ ஆன்சர் இதுக்கு என்னென்னா மில்லிமீட்டர். அண்ட் தென் செகண்ட் ஒன் எஸ்ஐ யூனிட் ஆஃப் த டைம். டைமுக்கான எஸ்ஐ யூனிட் என்னது, செகண்ட் தான் இல்லையா. ஸோ செகண்ட் கிரிட்டில் கூட இருக்குது பாருங்கள். ஸோ ஆன்சர் என்னது இதுக்கு செகண்ட். அண்ட் தென் தேர்ட் ஒன் கிராஸ் வியூ ஆஃப் ரீடிங் ஃபார் அ மெஷர்மெண்ட் லீட்ஸ் டு டேஷ். அதாவது தப்பான திசையிலேருந்து நம்ம வாசிக்கிறதுனால நம்ம அளக்கிற அளவீடு எப்படி ஆகக்கூடும், தவறாகக்கூடும் இல்லையா. ஸோ ஆன்சர் எரர்.
ஸோ அதுவும் இந்த மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், கீழே இருந்து மேலே போகுது கிரிட்டில். ஸோ ஆன்சர் எரர் தான். அடுத்ததாக ஃபோர்த் ஒன், டேஷ் இஸ் த ஒன் வாட் அ கிளாக் ரீட்ஸ். ஸோ கடிகாரத்துலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? டைம் தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ ரைட் டு லெஃப்ட் இருக்க பாருங்கள் க்ராஸாக அந்த கிரிட்டில் டைம்னு. ஸோ ஆன்சர் இதுக்கு டைம். அடுத்ததாக ஃபிஃப்த் ஒன், டேஷ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் அன் ஆப்ஜெக்ட். அதாவது பருப்பொருட்களோட அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எடை தான் இல்லையா, அதாவது நிறை இல்லையா? ஸோ ஆன்சர் மாஸ். அடுத்ததாக சிக்ஸ்த் ஒன், டேஷ் கேன் பி டேக்கன் டு த கெட் the final reading of the recordings of different of students for a single measurement. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஆவரேஜாக பார்ப்போம் இல்லையா, தான் ஆவரேஜ் தானே ஆன்சராக இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் கிரிட்டில் ஃபர்ஸ்ட் காலமில் கொடுத்துருக்கு. ஸோ ஆன்சர் ஆவரேஜ் தான். அடுத்தது செவன்த் ஒன், டேஷ் இஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி என்னது? லென்த் தான் இல்லையா? ஸோ ஆன்சர் இதுக்கு என்னது? லென்த். ஸோ இதுவும் நமக்கு வந்து கண்டிப்பாக கிரிட்டில் கொடுத்துருக்காங்க. எத்தனாவது காலம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து காலமில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எயித் ஒன், டேஷ் ஷோஸ் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை அன் ஆட்டோமொபைல். ஆட்டோமொபைலில் கவர் ஆகிற டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை என்னன்னு சொல்லுவாங்க? எதை வச்சு அளப்பாங்க? ஓடோமீட்டர் யூஸ் பண்ணி அளப்பாங்க இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோல கிரிட்டில் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் எழுதிக்காங்க ஓடோமீட்டர். அடுத்தது நைன்த் ஒன், அ டெய்லர் யூஸ் டேஷ் டு டேக் மெஷர்மெண்ட் டு ஸ்டிச் அ கிளாத். ஒரு தையல்காரர் துணியை தைப்பதற்கு எதை யூஸ் பண்ணி தைப்பாங்க? மெஷரிங் டேப் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இதுவும் நமக்கு கிரிட்டில் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் காலமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேப்புன்னு. ஸோ ஆன்சர் எழுதிக்கங்க டேப். அடுத்ததாக டென்த் ஒன், லிக்விட்ஸ் ஆர் மெஷர்ட் வித் திஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. லிக்விட்ஸ் வந்து இதோட அளப்பாங்களாம், இது வந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்னவாக தான் இருக்கும்? லிட்டராக தான் இருக்கும் இல்லையா? லிக்விட்ஸ் எல்லாம், அதாவது பால் எல்லாம் நம்ம எப்படி சொல்லுவோம்? 1 லிட்டர் பால், 2 லிட்டர் பால், 1/2 லிட்டர் பால் அப்படி தானே சொல்லுவோம். ஸோ லிட்டரில் தான் அளப்போம் இல்லையா? ஸோ இதுவும் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபிஃப்த் ரோவில் அந்த கிரிட்டில் இருக்குது லிட்டர்னு. ஸோ ஆன்சர் எழுதிக்காங்க லிட்டர். ஸோ அடுத்ததாக பார்க்குறது நம்ம செக்ஷன் 9, ஆன்சர் ப்ரீஃப்லி. ஸோ இதுக்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டிஃபைன் மெஷர்மெண்ட். ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ இதுக்கான பதில் பாருங்கள். The comparison of an unknown quantity with some known quantity is known as measurement. அதாவது எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு அளவு தெரியாத பொருளை நம்ம ஒரு அளவீடு மூலமாக அளந்து சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு பொருளோட அளவு என்ன, எவ்வளோ அளவு இருக்குது நம்மகிட்ட அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் மெஷர்மெண்ட்டுக்கான ஆன்சர். அடுத்த பார்க்குறது செகண்ட் கொஸ்டின், டிஃபைன் மாஸ். மாஸ் நிறைனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். அதாவது பருப்பொருட்களோட அளவு தான் என்னது? மாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எடை, நிறைன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளோட வெயிட்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது தேர்ட் ஒன், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 places is 43.65 கிலோமீட்டர். கன்வெர்ட் இட் இன்டு மீட்டர் அண்ட் சென்டிமீட்டர். அதாவது நமக்கு ஒரு டிஸ்டன்ஸை கொடுத்துட்டு ஒரு 2 இடத்துக்கு இடைப்பட்ட தூரம் என்னவா 43.65 கிலோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து சென்டிமீட்டர் ப்ளஸ் மீட்டரில் கன்வெர்ட் பண்ண நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கன்வெர்ட்டிங் இன்டு மீட்டர். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர் அப்படி தானே? அப்போது 43.65 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 43.65 இன்ட்டு 1000 பண்ணுவோம். ஸோ அப்சல்யூட்லி அந்த பாயிண்ட் அப்படியே போயிடும், ஒரு 0 ஆட் ஆகிடும். ஏன்னா 2 ஸ்தானம் தள்ளி அந்த புள்ளி இருக்கிறதுனால 3 0 ஆட் பண்ணுவோம். கடைசி அந்த பாயிண்ட் தள்ளி வைக்கும்போது 2 0 கட் ஆகிடுது. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது? 43,650 மீட்டர். அடுத்தது பி, கன்வெர்ட்டிங் இன்ட்டு சென்டிமீட்டர். சென்டிமீட்டராக மாற்ற சொல்கிறாங்க. மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? 100 தான் இல்லையா? ஸோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். தேட் ஃபோர் 43,650 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 43,650 இன்ட்டு 100. இன்னும் 2 0 ஆட் ஆக போகுது, அவ்வளோதான். ஸோ 43,65,000 சென்டிமீட்டர். ஸோ இதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த நம்ம பார்க்குறது ஃபோர்த் கொஸ்டின், வாட் ஆர் த ரூல்ஸ் டு பி ஃபாலோட் டு மேக் அக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸ் வித் ஸ்கேல். அதாவது ஸ்கேலை கொண்டு நீங்கள் அளக்க போகிறீங்க ஒரு பொருளை, அக்யூரேட்டாக பர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட் தெரியணும் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அண்ட் ஆப்ஜெக்ட் ஷுட் பி பிளேஸ்ட் parallel to the scale. அதாவது ஸ்கேலுக்கு இணையாக அந்த பொருளை நம்ம வச்சிடணும். செகண்ட் பாயிண்ட், டு அவாய்ட் parallax error or eye must be vertically above the point where the measurement has to be taken. அதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் அளக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நேராக
கண்ணை வந்து நம்ம நேராக வச்சுருக்கணும். சரிவாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா 1-2 பாயிண்ட் கண்டிப்பாக தப்பாக தான் ஆன்சர் வரும். அடுத்தது தேர்டு பாயிண்ட், த ஹெட் ஆஃப் த மெஷரிங் ஆப்ஜெக்ட் ஹேஸ் டு கன்சைட் வித் 0 ஆஃப் த ஸ்கேல். அதாவது நம்ம எந்த பொருளை அளக்க போகிறோமோ அந்த பொருளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து 0வில் நம்ம மெஷரிங் ஸ்கேலை கரெக்டாக வைக்கணும். 0லேருந்து தான் நம்ம அழைக்கணும். தப்பாக 0.2 அப்படின்னா அளந்துட்டோம் அப்படின்னா 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்து தப்பாயிடும். அதனால் கரெக்டாக 0வில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்ததாக ஃபோர்த் பாயிண்ட், த மெஷர்மெண்ட் ஹேஸ் டு மெஷர் ஃப்ரம் 0. ஸோ நம்ம அளக்கும் போது எப்போவுமே கண்டிப்பாக 0லேருந்து தான் எந்த ஆப்ஜெக்ட்னாலும் அளக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஃபிஃப்த்து பாயிண்ட், கவுண்ட் த நம்பர் ஆஃப் சென்டிமீட்டர் அண்ட் ஃப்ரம் தேர் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஃபைனர் டிவிஷன்ஸ். த கவுண்ட் ஆஃப் த டிவிஷன் இஸ் mm. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சென்டிமீட்டர் வரிசையை அளந்துட்டு வாங்க. இப்போ ஒரு பென்சிலை தான் அளக்குறீங்க அப்படின்னா அது 8 சென்டிமீட்டர் இருக்குது, அதுக்கப்புறமும் கொஞ்சம் 8க்கும் 9க்கும் நடுவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்குள்ளே பார்த்தீங்க, அதாவது ஸ்கேலில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி லைன்ஸ்லாம் இருக்கும் சென்டிமீட்டருக்கும் 2 சென்டிமீட்டருக்கு இடையில, அதை மில்லிமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம 1 2 3 4ன்னு கவுண்ட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி கிளாஸில் எடுக்கும்போது பார்த்தோம், ஆல்ரெடி லெசன் பார்ட்டில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்கேலில் வந்து எப்படி ஒரு குண்டு பின்னை வந்து மெஷர் பண்ணுறது, அது கூட 2.6 mm இருந்துச்சு, அதை எப்படி மெஷர் பண்ணுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ உங்களுக்கு மறந்துச்சுன்னா அதை இன்னொரு தடவை போய் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம அதை தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டருக்கு இடையில இருந்துச்சு அப்படின்னா மில்லிமீட்டர் அப்படிங்கிற அளவை நம்ம யூஸ் பண்ணணும்னு. அடுத்ததாக பார்க்குறது செக்ஷன் 10, சால்வ் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் ஸ்கூல் அண்ட் யுவர் ஹவுஸ் இஸ் 2250 meter. Express this distance in kilometer. ஸோ நமக்கு வந்து 2250 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் என் வீடும் ஸ்கூலும் அதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் அதாவது என்னோடய வீட்டுக்கும் ஸ்கூலுக்கு இடைப்பட்ட தூரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2250 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இதை கிலோமீட்டரில் சொல்கிறாங்க. ஸோ சொல்யூஷன் பாருங்கள், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் ஹவுஸ் என்னது 2250 மீட்டர், அதாவது 2250 மீட்டர். 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். Therefore 2250 டிவைடட் பை 1000. ஸோ இதில் ஒரு 0 கட் ஆகிட்டு 225 கீழே வந்து 100ன்னு இருக்குது. இப்போ கீழே 2 0 இருக்கிறதுனால நம்ம மேலே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக நம்ம ரைட் சைட்லேருந்து தான் கவுண்ட் பண்ணுவோம். ஸோ 5 ஒரு நம்பர், 2 ஒரு நம்பர், அடுத்து நம்ம பாயிண்ட் வச்சுருவோம். ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் வந்து 2.25. Therefore 2250 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2.25 கிலோமீட்டர். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்ததாக பார்க்குறது செகண்ட் சம். while measuring the length of a sharpened pencil, reading of the scale at one end is 2.0 centimeter and at the other end is 12.1 centimeter. What is the length of the pencil? ஸோ இந்த சம்மில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பென்சிலோட நீளத்தை அளக்க போகிறாங்க. அவங்க பாருங்கள் 2 மீட்டர்லேருந்து அந்த பென்சிலோட நிப்பை வச்சுருக்காங்களாம். அதோட எண்டிங் பாயிண்ட் 12.1லேருந்து இருக்குது. அவங்க 0லேருந்து வச்சுருந்தாங்கன்னா கரெக்டான அளவு கிடச்சிருக்கும் இல்லையா. ஸோ அவங்க இப்போ 0லேருந்து வைக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், 12.1லேருந்து அந்த 2வை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான வேல்யூ கிடச்சிரும் இல்லையா. ஸோ சொல்யூஷன் அதான் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். Solution, reading of the scale at one end of pencil is equal to 2.0 centimeter. Reading of the scale at the other end of pencil is equal to 12.1 centimeter. Length of the pencil is equal to 12.1 minus 2 is equal to 10 இல்லையா. 12லேருந்து 2 போனால் 10, அந்த 1லேருந்து 0 போனால் 1 தான். ஸோ 10.1. Therefore length of the pencil நம்மளுக்கு என்னது 10.1 centimeter. ஸோ ஆன்சர் எழுதிக்காங்க. அடுத்ததாக பார்க்குறது லாஸ்ட் செக்ஷன், ஆன்சர் இன் டீட்டெயில். First question, explain the two methods those you can use to measure the length of a curved line. சரிங்களா, curved line மெஷர் பண்ணுறதுக்கான 2 மெத்தட் இருக்குது. ஸோ அது என்னென்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்கள், find the length of a curved line using a string. அதாவது ஒரு நூலை யூஸ் பண்ணி நம்ம வளைஞ்சிருக்க பகுதியில் உள்ள அளவு அளந்துக்கலாம். மெட்டீரியல்ஸ் நீடட் என்னெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் பாருங்கள், அ மீட்டர் ஸ்கேல், அ மெஷரிங் டேப், அ ஸ்ட்ரிங் அண்ட் அ ஸ்கெட்ச் பென். அதாவது நம்மளுக்கு ஸ்கேல் வேணும் கண்டிப்பாக, இல்லைனா டேப் வேணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் அதாவது நூல் தேவைப்படும். அப்புறம் ஒரு பென் அதை மார்க் பண்ணுறதுக்கு தேவைப்படும். மெத்தட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ட்ரா அ கர்வ்டு லைன் ஏபி ஆன் அ பீஸ் ஆஃப் பேப்பர். அதாவது ஏபிங்கிற ஒரு வளைஞ்ச லைனை வந்து வரைஞ்சிக்கோங்க. place a string along the curved line. Make sure that the string covers every bit of the curved line. அதாவது அந்த வளைஞ்சிருக்க பகுதியில் இப்போ நம்ம அப்படியே ஒரு நூலை வந்து வைக்க போகிறோம். கரெக்டாக அந்த எப்படி வரைஞ்சி
வளைஞ்சிருக்கீங்களோ அதே போக்கில் அந்த நூலை வைக்கணும். கொஞ்சம் தள்ளிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ அது கரெக்டாக வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். தேர்ட் ஒன், மார்க் த பாயிண்ட்ஸ் வேர் த கர்வ்டு லைன் பிகின்ஸ் அண்ட் எண்ட்ஸ் ஆன் த ஸ்ட்ரிங். அதாவது அந்த நூலில் எங்கே வந்து அந்த கர்வ் லைன் ஆரம்பிக்க, அந்த ஏ அண்ட் பி ஆரம்பிக்கிற ஏ அண்ட் பி முடிகிறது, அது ரெண்டுத்தையும் மார்க் பண்ண சொல்கிறாங்க. அதாவது ஏ பாயிண்ட்டில் கர்வ் லைனில் ஒரு மார்க்கு, அந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு மார்க்கு, அதே மாதிரி பி பாயிண்ட்லையும் மார்க் பண்ண சொல்கிறாங்க. Now stretch the string along the length of a meter scale and measure the distance between the two markings of the string. ஸோ இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, அந்த நூலில் மார்க் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே எடுங்க, ஒரு அளவீடு அதாவது ஸ்கேல் எடுத்துக்கோங்க, 0ல் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வைங்க அண்ட் எண்டிங் பாயிண்ட்டை வச்சு அளந்துடுங்க. ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிடும், ரெண்டு பொருளுக்கு இடைப்பட்ட தூரம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். திஸ் வில் கிவ் யூ த லென்த் ஆஃப் த கர்வ்டு லைன். அதாவது வளைஞ்சிருக்க அந்த லைனோட நீளம் என்ன அப்படிங்கிறத நம்ம இது வழியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்கள், ஃபில் இன் த ஃபாலோயிங் சார்ட். இதில் ஃபுல்லாக மிஸ் ஆகிருக்காதெல்லாம் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க, டெஃபினிஷன், பேசிக் யூனிட், இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் ஃபார் மெஷரிங், இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்தோட டெஃபினிஷன் என்ன, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் பாயிண்ட் அண்ட் த அதர் டிசைர்ட் பாயிண்ட் இஸ் கால்ட் ஆஸ் லென்த். அதாவது நீளம் இல்லையா, இரு பொருளுக்கு இடைப்பட்ட நீளம் தான் என்னது, அதாவது தூரம் தான் என்னது, நீளம்னு சொல்லுவாங்க. இதோட பேசிக் யூனிட் என்ன, மீட்டர். அடுத்தது இதுக்கு என்னென்ன மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணலாம், மெஷரிங் டேப் ஆர் எல்ஸ் மீட்டர் ஸ்கேல் இல்லையா, அது டேப் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கேலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அதுக்கான ஆன்சர். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ராப்பர்ட்டி மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸோட டெஃபினிஷன் என்ன, மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். அதாவது பருப்பொருட்களோட அளவு, எடையை தான் என்னன்னு சொல்லுவாங்க, நிறைன்னு சொல்லுவாங்க. பேசிக் யூனிட் இதுக்கு எது, கிலோகிராம் தான் இல்லையா. ஸோ எழுதிக்காங்க கிலோகிராம். இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் ஆஃப் மெஷரிங், இதை வந்து அளக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க, பீம் பேலன்ஸ் இல்லைனா எலக்ட்ரானிக் பேலன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது தராசு இல்லைனா எலக்ட்ரானிக் மூலியமாக அளவிடுற தராசு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டெஃபினிஷன் என்ன, த ஸ்பேஸ் ஆக்குபைடு பை அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட். ஒரு பொருள் எவ்வளவு இடத்த அடைச்சிக்குதோ அதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா வால்யூம், கொள்ளளவு அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிட்டர். சரிங்களா. ஸோ இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னு பாருங்கள், மெஷரிங் ஜார் இல்லைனா பைப்பட் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்க்குற ப்ராப்பர்ட்டி டைம். ஸோ டைமோட டெஃபினிஷன் பாருங்கள், டைம் இஸ் த இன்டர்வல் பிட்வீன் டூ ஈவெண்ட்ஸ். அதாவது ஒரு ஈவெண்ட், அதை 2 ஈவெண்ட் நடக்குன்னா அதுக்கு இடைப்பட்ட நேரம்னு சொல்லலாம். இல்லைனா ஒரு ஈவெண்ட்டோட தொடக்கம் மற்றும் முடிவு, அதுக்கு இடைப்பட்ட நேரம் இருக்கும் இல்லையா, ஸ்டார்டிங் டைம் அண்ட் எண்டிங் டைம், அதுக்கு இடைப்பட்ட நேரத்தை கூட நம்ம டைமில் கணக்கிடலாம். ஸோ இதோட பேசிக் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட். நம்ம இதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பொதுவாக யூஸ் பண்ணுவோம் மெஷர் பண்ணுறதுக்கு, கிளாக். நம்ம வீட்டில் எல்லாத்துலேயுமே கிளாக் இருக்கும் இல்லையா. ஸோ ஆன்சர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாக். ஸோ இதோட நமக்கு இந்த லெசனுக்கான எவால்வேஷன் பார்ட் இதில் எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிட்ஸ். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. பி சேஃப் கிட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.